நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றப்போ, சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் உங்க மணி குறையலாம். இல்ல ஃபுல்லாவே கூட போயிடலாம். அது என்ன தெரியுமா? ரிஸ்க். ரிஸ்க் புரியாம இன்வெஸ்ட் பண்ணா, ப்ராஃபிட் வர்றது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி, இன்வெஸ்டிங்ல 3 மெயின் ரிஸ்க்ஸ் இருக்கு. சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ரிஸ்க் 1 மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் எல்லாம் எப்பவுமே மேல போகாது. சில டைம்ல சடனா டவுன் ஆகும். அப்போ நல்ல கம்பெனி ஸ்டாக் கூட டெம்பரரியா குறையும். ரிஸ்க் 2 கம்பெனி ரிஸ்க். நீங்க செலக்ட் பண்ற கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னா, ப்ராஃபிட் இல்ல, growth இல்ல அப்படின்னா ஸ்டாக் பிரைஸும் மூவ் ஆகாது. வர்ஸ்ட் கேஸ்ல லாஸ் வரும். ரிஸ்க் 3 இமோஷனல் ரிஸ்க். இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். மார்க்கெட் டவுன் ஆனா பயம் வரும். மார்க்கெட் அப் ஆனா கிரீட் வரும். இந்த இமோஷன்ஸ்னால தான் ரொம்ப பேர் தப்பு டிசிஷன் எடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு, மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆனா பேனிக்ல செல் பண்ணிடுவாங்க. அப்புறம் மார்க்கெட் மேல போனா ரெக்ரெட் ஆகும். ஸோ ரிஸ்க் இல்லைன்னு நினைச்சிட்டு இன்வெஸ்ட் பண்ணா அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் வரும். அதனால ரிஸ்க் புரிஞ்சுக்கணும். ஸோ பிகினர்ஸ், குட் கம்பெனி சூஸ் பண்ணுங்க, லாங் டேர்மா ஹோல்ட் பண்ணுங்க, இமோஷன் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆனா ஸ்டாக் பிரைஸ் எப்படி மூவ் ஆகுது? அத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஃபாலோ பண்ணுங்க.